ஹலோ மச்சான், உன் தம்பி கல்யாணமா? சொல்லவே இல்லை. நீ தான் தொடமாப்பிள்ளையாடா? எப்போ மச்சான் ஊர்? நான் ஒரு கிங்ஸ்ண்ணா. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாங்க. ஏதாவது வெள்ளிக்கிழமை வரும். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு 120 ரூபா இருக்குது அப்படின்ட்டு ஒரு தெனாவெட்டில் ஒரு ஆணவத்தில் போய் படத்தை பார்த்துட்டு அதையும் உங்ககிட்ட வந்து சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ஃபோன் வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்? என்னங்க, பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்காதுங்க. இருக்காது தான். என்ன பண்ண சொல்கிற? இந்த மாதிரி சம்மதமயமா நமக்கு சொல்லு. ஏண்டி, அவன் சம்பாதிக்கிறான், அவன் கல்யாணம் பண்ணுறான். இவனுக்கு எவன் பொண்ணு தருவான்? இன்ஜினியரிங் முடிச்சு 4 வருஷம் ஆச்சு, இன்னும் வேலைக்கு போகல. காசு இல்லைன்னா எவனுமே மதிக்க மாட்டான்டி. என் கோவத்தை கிளறாத, சாப்பாட வை. ஏங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கார்த்தினா, இப்பதான் ஊர்ல இருந்து வரீங்களா? யாரை கேட்டுற க்ளவுஸ் எடுத்த? கல்ற நான் பாலஜண்ணன் தானா கொடுத்தாரு. இனிமேல் என்னை கேட்டு தான் எடுக்கணும். போன வாரம் எங்கள் ரூம் பேட்டை உடச்சல 200ரூவாங்கடா. நான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேண்ணா. 200ரூவா கொடுத்துட்டு பேட்டை வாங்கிக்க. பாலாஜி ரூமில் இருக்கானா? ரூம்ல தூங்குறாருண்ணா. இப்போ என்னடா பண்றது? விளையாட ஒண்ணுமே இல்லையாடா? வாடா, நம்ம வேற விளையாட்டு விளையாடலாம். அடா ஹெட்டு, பேகு கும்முன்னு இருக்கு. வீட்டில் சாப்பிட கொடுத்து விட்டாங்களா? என்ன மச்சான் தலைவர் அடிக்கிற? அந்த பையன் சந்தோஷமா இருந்தா பொறுக்காதே உனக்கு. இப்போ எதுக்குற டிவி ஆஃப் பண்ண? ஒரு நிமிஷம் பிரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. இந்த வாரத்துல கண்டிப்பா வேலை கிடைச்சிருமா, என்ன நம்பு. இதே டயலாக் தான் 4 வருஷமா சொல்லிட்டு இருக்க. உனக்கு எனக்கும் செட் ஆகாது பிரேம், விட்டு. நான் போனை கட் பண்றேன். மறுபடியும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணேன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். பிரியா யார்கிட்ட பூச்சி காட்டுற? அப்பான்னா பயந்துருமா? புட்டுக்குச்சு போல. பிரியாச்சல, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நான் பிரியா அப்பா பேசுறேன். என்ன பிரேக்கப்பா? அப்படிதான் சொல்றா அவ. பிரேம், உன்னை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணு அழகா? எங்கே அந்த பொண்ணு ஃபோட்டோ காட்டு. ஃபோட்டோலாம் இல்லை. ஏண்டா பிரேக்கப் தான் ஆயிடுச்சுல, இப்போ கூட ஃபோட்டோ காட்ட மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோவத்தில் பேசுகிறா. வேலை கிடைச்சா எல்லாம் சரியாயிடும். பணம் இல்லைன்னா எந்த மதிக்காதில்ல. ஐயோ என்ன மச்சான் பிரேம், அவன் அந்த பொண்ணை மீன் பண்ணுறடா. நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. நீ ஏன்டா வந்து டென்ஷனாக இருக்க? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? என் தம்பி கல்யாணம்னு சொன்னான். இப்போ ஃபீல் பண்ணாலும் பின்னாடி கண்டிப்பாக சிரிப்பானுங்க. டேய், வீட்டில் அப்பா கூட சண்டை, வீட்டை விட்டு வந்துட்டேன். மச்சான் சீரியஸாக சொல்கிறேன், பேங்க் ஏதாவது கொள்ள அடிக்கலாமா?
பேங்க்குன்னு இல்லை, ஆள் கடத்துறது, வீடுக்குள்ளே அடிக்கிறது, ஏதாவது. டேய் நேற்று நைட் அடித்த சரக்கிறங்க. நான் சீரியஸாக பேசுகிறேன்னு முதலே சொல்லிட்டேன். சரிடா, வீட்டில் பிரச்சனை இவனை கூப்பிட்டு பேங்க் ஏற போறியா? அந்த அளவுக்கு ஆள் கிடையாது எடுனாம. உங்களுக்காக வீட்டுக்கு போயிட்ட அளவுக்கு இருக்கு. நான் வீட்டுக்கு போய் 2 வருஷம் ஆகுது. எங்கள் அப்பா 2 தடவை சோத்தில் விஷம் வைக்க ட்ரை பண்ணியிருக்கான். யாராவது திட்டினா கோவம் வருது, சகஜம்தான் எடு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஒரு குட்டி தூக்கம் போட்டால் எல்லாம் சரியாயிடும். ஃப்ரெஷ் ஆகிடுவேன். ஜேர்னி டயர்டு, போய் படு. எத்தனை வாட்டி வேலைக்கு போகலன்னு கோவம் வந்திருக்கு. தூங்கி இருந்தால் எல்லாம் சரியாக போயிட போகுது. இஷ்டம் இருந்தால் அவனை வீட்டில் இருந்து கல்யாண வேலையை பார்க்க சொல்லு, இல்லை இடத்த காலி பண்ண சொல்லு. காசு இல்லைன்னா எவனுமே மதிக்க மாட்டான்டி. Bloody tube light. டேய் என்ன மச்சான்? எடு, பாலாய் சொன்ன மாதிரி கொஞ்சம் தூங்கி எழுந்தா டென்ஷன் கொஞ்சம் குறையுது. எடு, டைமண்ட் தெரிக்கலாமா? டைமண்ட்ஸா? 2 மாதத்துக்கு முன்னே பக்கத்து வீட்டுக்கு புதுசாக கூடி வந்தேன் சேட்டு, அவங்ககிட்ட தான். 3 நாளைக்கு முன்னே பசங்களை விளையாடுறப்போ பால் சைட்டு வீட்டு காம்பவுண்டில் வந்துருச்சு. பால் எடுக்க போனப்போ எதேர்ச்சியாக ஜன்னலில் பார்த்தேன். லைஃப்பில் முறையாக டைமண்ட்ஸை பார்க்குறேன். டைமண்ட்ஸோட மதிப்பு 2 கோடி. அத்தனை திருட்டு டைமண்ட்ஸ் தான். விக்ரம் கிட்டேன்னு சேட்டு மூலிமா வாங்குறவனுக்கு போகுது. இதில் சேட்டு கமிஷன் 20 லட்சம். இதுக்கு முன்னே பண்ண ஸ்மக்லிங்கில் சேட்டு போலீஸில் மாட்டிக்கிட்டான். வெளியே வரத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டான். இப்போ கடைசி இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு இதில் கிடைக்கிற காசில் ராஜஸ்தானில் போய் செட்டில் ஆகிடலான் இருக்கான். இதெல்லாம் சேட்டு ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசினப்போ கேட்டது தான். அப்புறம் சேட்டு டைமண்ட்ஸ் அதே ரூமில் மறைச்சி வச்சதை நான் பார்த்தேன். டைமண்ட்ஸ் இன்னும் அங்கே தான் இருக்குது. ஏன்னா நான் வெளில வந்த 10 நிமிஷத்தில் போலீஸ் சேட்டை ஒரு சந்தேக கேஸில் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போச்சு. சேட்டு இன்னும் வெளில வரல. அப்புறம் சந்தேகப்படும்படி அவன் வீட்டுக்கு யாரும் இன்னும் வரல. ஸோ டைமண்ட்ஸ் இன்னும் அங்கே தான் இருக்குது. சேட்டு பேசினபடி நாளைக்கு தான் டைமண்ட்ஸ் டெலிவரி. வேறு யாராவது எடுக்கிறதுக்குள்ளே அதை நாம எடுக்கணும். சேட்டு புரோக்கர் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் டைமண்ட்ஸ் வாங்குற பார்ட்டியில் பிரச்சனை வந்தால் அதை நாம தான் ஃபேஸ் பண்ணணும். உயிர் கூட போகலாம். ஓகே தானே? எடு, என் மைண்டில் ஓடுறத சொல்கிறேன். எனக்கு இப்போவே அந்த சேட்டு உங்கள் 2 பேரையும் சுட்டுட்டு என்னை துப்பாக்கியோட துரத்துற மாதிரியே தோணுது. பிரேம், பயப்படாத. உன்னை அசிங்கப்படுத்தின பொண்ணு முன்னாடி நீ வாழ்ந்து காட்ட வேணாம். ஆம்பல்னா கொஞ்சமாக தைரியம் வேணும் பிரேம், புரிஞ்சுதா? சகுனமே சரியில்லை. எடு, ஏதாவது தப்பாக நடந்துமோன்னு பயமாக இருக்கு. தப்பு பண்ணும்போது பயமாக தான் இருக்கும். பண்ணுற தப்பையே டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணு. அந்த டார்கெட்டை பிசர் இல்லாமல் அடிக்க சீரியஸாக ஒரு கேம் விளையாடு. பயம் தன்னால் மறையும். மங்காத்தா மாதிரி டைமண்ட்ஸ் வச்சு விளையாடுறோம்ல, இது டைமண்ட் கேம். ஆனால் எப்படி அடிக்கலான்னு யோசிக்கணும். எடு, என் மைண்டில் ஓடுறத சொல்கிறேன். யோசிக்கும் போது சைலண்டாக இரு.
யோசிக்கும் போது சைலண்டா இருக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு எப்படா தெரியும்? இவனை விடு விடு, யோசிக்க ஒன்றும் இல்லை. பாலாஜி, உனக்கு தான் டைமண்ட்ஸ் இருக்க இடம் தெரியும். சேட்டு வீட்டில் இல்லை. ஸோ நீ தான் நாளைக்கு ஆள் இல்லாத நேரமாக பார்த்து டைமண்ட்ஸை தூக்குற. प्रसाद को मुरुगन ड्राइवर के पास चेकाओ. माँ ड्राइवर के पास भेजिए, मैं खेल लेके जा रहा हूँ. சேட் ஒய்ஃப் டெய்லி 12லேருந்து 1 மணி வரைக்கும் பூஜை பண்ணுறது வழக்கம். உனக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க, வந்து சொல்கிறேன். இதான் கரெக்ட் டைம். சேட்டு மாதிரி தெரியல. எங்கடா? எங்க? இல்ல, விடு விடு, அவனை மாதிரி இருந்தது. இனி ஒரு வார்த்தை பேசுன அவ்வளோதான். மாட்டினியா மாமனே? உன்னை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. நீ உள்ளதா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா வெளியே வந்துரு. கோழி बेटा बात जाते केलो, मैं हाउ के तुम्हारा जा रहा है. டே கோலி, வாடாங்க. அங்கே என்னடா வாட்டு? கொன்றுவேன், போடா. பிரச்சனை எதுவும் இல்லையே? டைமண்ட்ஸ் சேட்டு வந்துட்டான்டா. பதறாத பதறாத, டென்ஷன் ஆகாத. அங்க பார்க்காதீங்க. கேஷுவலா இருங்க. கருதினா வா கோலி, கிரிக்கெட் விளையாடலாமா? இல்லைண்ணா, நாங்கள் வேற விளையாட்டு விளையாடணும்ண்ணா. பாலாஜி அண்ணா சேட்டு வீட்டிலேருந்து ஒரு டப்பா எடுத்துட்டு வந்துட்டாருண்ணா. அது கொஞ்சம் வாங்கி கொடுங்கண்ணா. சேட்டு வந்துட்டான்டா பால்கனியில. டென்ஷன் ஆகாதீங்க, கிடைச்சிடும். யாரா சொன்னா? அதெல்லாம் இல்லை, கிளம்புடா. மனோஜ் தானே சொன்னான், அவன் பார்த்துட்டானா. கொடுத்துருங்கண்ணா. மச்சான், பையன் பார்த்துட்டான்டா. சேட்டு கிட்ட சொல்ற போறா, கொடுத்துருங்கடா. நாம கூட பரவாயில்லட்டு, பாலா இதான் எடுத்திருக்கான். அவன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. நம்மளை பத்தி தெரியும் உங்களுக்கு. பையன் உள்ள வந்து பார்க்குறீங்க, என்ன பிடிக்கிட்டா இருக்கீங்க?
கார்த்தி, இந்நேரத்துக்கு டைமண்ட்ஸ் வச்ச இடத்துல இல்லைன்னு சேட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசாமல் சேட்டுக்கிட்ட டைமண்ட்ஸ் கொடுத்து சரண்டர் ஆகிடலாம். 2 கோடி டைமண்ட்ஸ்டா, சும்மாவா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம். பாவனா மனோஜ், அவனே அவங்க அம்மா கிட்ட திருடின கம்மல் இந்த டைமண்ட் கல் இருக்குண்ணா அந்த டப்பாவில். அந்த டப்பா வேணா நீங்களே வச்சுக்கோங்கண்ணா. அந்த டைமண்ட் கல்லை மட்டும் கொடுத்துருங்கண்ணா. என்ன? கம்மல்ல இருந்து எடுத்த கல்லா? ஆமாண்ணா, அதுவும் கவரிங் கம்மல்ண்ணா அது. நல்லா தேடுங்க சார், அங்கதான் இருக்கும். காணோம் சார், காணோம் சார், காணோம். அங்கதான் இருக்கும் சார். சார், காணோமே. நல்லா தேடுங்க சார், அங்கதான் இருக்கும். சட்டே, நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு தெரியுமில? என்னையே பொங்கலை கிண்டிட்டு விளையாடுறியா? மரியாதையா சொல்லு, இன்னொரு பீஸ் கல்லங்க. சார், இந்த சேட்டை உங்களுக்கு எவ்வளவு நல்லா தெரியும். நம்மளுக்கு எவ்வளவு பிசினஸ் கொடுத்துருக்கான். என்ன நம்பு சார், சத்தியமா சொல்றேன். என் வீட்டுக்கு போலீஸ் வருதுன்னு போன் வந்தப்ப என் வீட்டுக்கார்ட்ட டைமண்டுக்கு இடம் சொல்லி இன்னைக்கு சக்கரை பொங்கலை வச்சு என் டிரைவர்ட்டு கொடுத்து டெலிவரி பண்ண சொன்னேன் சார். இதான் உண்மை. தல, நம்பு சார், கிடைச்சிச்சு. என்ன நம்பு சார், நான் போய் சொல்றான்ல. சார், சட்டே, சார், இன்னொரு டைமண்ட் கிடைச்சிருச்சு. டென்ஷன் அதை விட. கிடைச்சிருச்சா? பொங்கலை வச்சு அனுப்புறா. ரொம்ப யோசிக்காது என்ன? நீயே டென்ஷன் ஆகிட்டு என்னையே டென்ஷன் பண்ணுற. இன்னும் 2 நாளில் உன் சேரம் வந்துடும், வாங்கிக்கோ. ஓகே சார். அண்ணா, நீங்களும் எங்க கூட விளையாட வரீங்களா? விளையாட்டு பேர் டைமண்ட் கேம்.